குருசுக்குரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம்? வருகின்ற தை மாத பலன் அனைவருக்குமே தை மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் குருசுக்குரன் டிவில. தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுத்தோம், புத்தாண்டு பலன், எல்லா பயிற்சியுமே குருசுக்குரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க. உங்களுடைய பொது பலனே எனக்கு வாழ்நாள் பலன் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்குமே குருசுக்குரன் டிவி அனைவருக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா பொதுவாக தை மாதங்கிறது ரொம்ப விசேஷமான காலம். தை மாசம் தான் இதுல ஒரு காலம் சொல்லுவாங்க, உத்தராயணம் தட்சிணாயன காலம் சொல்லுவாங்க. தட்சிணாயன காலம் முடிஞ்சிருச்சு, தேவர்களுக்கு பகல் பொழுது அந்த உத்தராயண காலம் சொல்லுவாங்க. இந்த தை மாசங்கிறது எல்லா கோவில்லையுமே விசேஷமாக நடக்கும். அதனால அனைவருமே இந்த தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. ஏன்னா சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யும் காலம் தான் இந்த தை மாதங்கிறாங்க. அதனாலதான் சூரிய பகவானுக்கு 1ஆம் தேதியே தைப்பொங்கல் வச்சு சிறப்பாக எல்லா கோவில் ஸ்தலத்தையும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது தைப்பொங்கலுக்கு பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் பாருங்க இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வர விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா தைப்பூசம். கரெக்டா பாத்தீங்கன்னா தை மாசம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. நம்ம தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு உகந்த நாள் இந்த தைப்பூசத்தை சொல்றாங்க. அனைவருமே முருகரோட அருள் கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது. எல்லாத்துக்குமே முருகபெருமான் தான் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கடவுள். அப்ப தை மாசத்துல அனைவருமே முருகனுடைய அருள் பெற்று கண்டிப்பாக அந்த தைப்பூசத்துல உங்களால ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களுக்கு எல்லாமே லைஃப்ல என்ன விஷயம் நினைச்சு கொடுக்குறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இதான் அடுத்த விசேஷம் வரக்கூடிய இந்த காலகட்டங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய பித்துர்களுக்காண்டி நம்ம விரதம் இருக்கக்கூடிய நாள் தை அமாவாசை. அமாவாசையே ஒருத்தர் பண்ண முடியல, எல்லாமே தரப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா இந்த முக்கியமான அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுத்தா இறைவன் அதாவது முன்னோர்கள் உங்களை வீடை தேடி வருவாங்க. மெயினா பாருங்க, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசையை விடாம எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பாங்க இறந்த முன்னோர்களுக்கு. அப்ப தர்ப்பணம் பண்ணாத நபர்கள் அனைவருமே போய் பாருங்க, கடற்கரை ஓரத்துல நம்முடைய முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் பண்ணி அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உணவு தானம் கொடுத்தா நம்ம முன்னோர்கள் நம்முடைய வீடை தேடி வருவாங்கன்னு நம்முடைய வழிமுறையில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடை எல்லாருமே பண்ணுங்க. இதான் இந்த வரக்கூடிய இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் பாருங்க. அடுத்து இந்த வரதுல மூர்த்த காலம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மூர்த்தம் 7 மூர்த்தம் வருது. வளர்ப்பையில ஒரு 3 மூர்த்தம் வருது. தை மாசம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி ஒரு 3 மூர்த்தம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி 19ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் 3 மூர்த்தங்கள் வருது. அடுத்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது. இந்த மொத்தத்துக்கு 7 மூர்த்தங்கள் இந்த தை மாசத்துல வருது. மற்றபடி பார்த்தா இந்த மாசம் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு காலங்கள். இறைவனுக்கு உகந்த மாதம் எதுனா அந்த தை மாசம் தான். தை மாசத்துல வீடு சுபகாரியம் பண்றது, சுப நிகழ்வு எடுக்கலாமே இந்த மாசத்துல நீங்க நிறைய பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இனிமே வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே அனைவருக்குமே இந்த தை மாசம் நல்லபடியா அமைன்னு சொல்லி நம்ம அந்த வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. இதுலையுமே இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க, பிடிவாத குணங்கள் ரிஷபராசி என்பது அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில பிறந்துட்டா பிடிவாத குணம் உள்ள நபர்கள் யாருன்னா இந்த ரிஷபராசி தான். அது மட்டும் இல்லைங்க, இவங்க உங்களோட முடிவு ஒரே நிலையா முடிவு பேசக்கூடிய நபராக இருப்பாங்க. ரிஷபராசியில பிறந்துட்டாவே ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும், மனசுக்குள்ள ஆசை பயங்கரமா இருக்கும். இவருக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது, அப்படி உள்ள கேரக்டரா இருப்பார் ரிஷபராசி என்பர்கள். நல்ல ஒழுக்கமாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இதுலையுமே தன்மானத்தை நிறைய பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க ரிஷபராசியில பிறந்துட்டாவே. என்ன ஆசை மட்டும் இவருக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. இந்த ராசியில பிறந்துட்டாவே இந்த லக்னம் இந்த ராசிக்காரங்க மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. அது இல்லாம நிலராசியா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உழைப்புகளை அதிகமாக விரும்பக்கூடிய நபர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. நிறைய உணவு பிரியராக இருப்பாங்க. இந்த சாப்பிடணும் இது சாப்பிடணும் நிறைய ஆசை மனசுக்குள்ள நிறைய இருக்கும். இந்த ராசி இந்த லக்ன அன்பர்கள் 2 பேருமே சொல்றேன், நல்ல பயணத்தை நிறைய மேற்கொள்ளக்கூடிய நபராக இருப்பாங்க. கற்பனை திறன், இவங்களுடைய சிந்தனை பாருங்க பயங்கரமாக கற்பனை பண்ணக்கூடிய
கரெக்டா இருப்பாங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்ன நண்பர்கள். அது இல்லாம மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன், வரக்கூடிய தை மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறேன், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொடுக்குறேன். இது ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகம், ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல திசாபுத்தி உங்களுக்கு எப்ப என்ன திசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசாபுத்தி பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குது. அதுல எந்த ஒளிகள் பலவீனமோ அதான் நம்முடைய கர்மவினை. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்திருப்பார். யாருக்குமே கர்மவினை இல்லாம இந்த உலகத்துல கலியுகத்துல ஜனனமாக முடியாது. அந்த கர்மவினை அந்த நேர காலம் வரும்போது அந்த தாக்கத்தை உணர்ந்து காட்டும். எல்லா டைமே ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வராது. பிரச்சனை எல்லாமே வாழ்க்கையில பிரச்சனையே பார்க்க முடியாது. அந்த பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், இந்த கிரகத்துக்கு ஏற்ற நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும், அதை தான் நம்ம பிளான் பண்ணி போகணும். அதனாலதான் திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது எல்லாமே மாறும். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்ததான் நம்ம ஜாதக நோட்டை எடுப்பாங்க. நோட்டை எடுத்துட்டு போய் பார்ப்பாங்க, என்ன இதுல ஒரு தடையாவே இருக்குது. அப்ப சொல்லுவாங்க இந்த கிரகத்தோடைய தொடர்பு வருது, இப்ப இந்த பரிகாரத்தை பண்ணும்போது வேற ஒரு அனுகூலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பிரச்சனை வந்தாதான் ஒரு மனிதன் ஜாதக நோட்டை எடுப்பாங்க. மற்ற என்ன பாருங்க, அவங்க இன்கம் வர நல்லா ஜாலியா தெரிவாங்க. இப்ப பிரச்சனை வரும்போதுதான் அந்த எண்ணங்கள் தோணும். அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒரு பலன் இருக்காது. ரிஷபராசியில் பிறந்தா எல்லாத்தையும் ஒரே மாதிரி பலன் வராது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தசாபுத்தி எடுத்து நான் பார்க்க சொல்றேன். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி இருக்கு அதை எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது ரிஷபராசி என்பர்கள் தான். அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த ரிஷபராசி என்பர்கள். குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. என்னுடைய ஆன்மீக பயணம் எல்லாமே பாருங்க கோவில் சம்பந்தமா பயணத்தை தான் பயணிப்பேன். ஏன்னா கோவிலிருந்து நம்ம ஒரு வாக்குப்படிதம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். அதான் என்னுடைய ஆசை. எதுக்கு கோவிலிருந்து பேசுறாங்கன்னா நல்லதை மட்டும் தான் கோவிலில் பேச முடியும், கெட்ட விஷயத்தை பேச முடியுமா? அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா வரணும் அப்படிங்கிற எண்ணி தான் அந்த பொங்காலம்மனை வேண்டி தான் உங்களுக்கு நான் வாக்குப்படிதம் பண்றேன். அதனாலதான் எல்லா வீடியோ நான் கோவில் ஸ்தலத்துல தான் பதிவு பண்ணுவேன். இப்ப வரக்கூடிய இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியா நம்ம கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கும் போது உங்க ராசில இருந்து பாருங்க 5ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார், அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து 8ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறார் மகர ராசியில. சனி பகவான் பாருங்க 10ஆம் பாவத்துல போய் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கும்பராசியில. 11ஆம் பாவத்துல பார்த்தோன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 12ஆம் பாவத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு சில கிரக பயிற்சி மாறுது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 22ஆம் தேதி அப்புறம் அவர் பயிற்சி ஆகிறார். பயிற்சியாகி ஸ்ட்ரெயிட்டாக 9ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி நேராக அவரும் 9ஆம் பாவத்துக்கு போறாரு. அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி சுக்கிர பகவானும் பயிற்சியாகி எல்லாமே 9ஆம் பாவத்துல போய் நிற்குது. அதாவது இந்த ரிஷபராசி என்பதற்கு நிறைய கிரகங்கள் நல்லா மாறுது. அதனால நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரையும் ரிஷபராசிக்கு இனிமே வரணும். இதான் அமைப்பு. விதி ஜாதகம் நல்லா இருந்துட்டா, தசாபதி நல்லா இருந்துட்டா எல்லாமே யோகமா வந்துடும். சரிங்களா? யாருக்குமே ஒரு கர்மவினை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. நிறைய ஒரு மனிதனை பிறந்தா எல்லாமே கர்மவினை இருக்கும். அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கிரகத்துக்கு ஏத்தாப்புல மாறிட்டாவே எல்லா ஒரு பாதிப்பையும் நம்ம ஜெயிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நிக்கிறாருங்க. உங்களுக்கு 8ஆம் பாவத்துல போய் நிக்கிறாருன்னா என்ன இடமாற்றம் நிறைய பேர் பண்ணீங்களா கேட்டு பாருங்க. ரிஷபராசி இடமாற்றம் வந்து கண்டிப்பா நடந்திருக்கும். ஏதாச்சும் இடத்துல பூமியில ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சா கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க. ரிஷபராசிக்கு எல்லாமே ஒண்ணு விரைய செலவு, குடும்பத்துல நிறைய விரைய செலவு, இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த ரிஷபராசி என்பவர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அமைப்பை கொண்டாந்து காட்டுது. ஒரு மனக்குழப்ப நிறைய பேர் இருக்கும் பாருங்க. மன ரீதியாக, பண ரீதியாக, இட ரீதியாக, பூமி ரீதியாக ஏதாச்சும் ஒரு செலவை பண்றாப்புல வந்திருக்கும். நிறைய பேர் இடமாற்றம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த மாற்றத்துக்குலாம் உங்களுக்கு பாருங்க கரெக்டாக 28ஆம் தேதி எல்லாமே மாறும் பாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை. ஏன்னா ராசி அதிபதி 8ஆம் பாவத்துக்கு போறதுனாலதான் உங்களுக்கு எல்லாமே தடைகளை கொண்டாந்து காட்டுது. எல்லாமே தடை, தாமதம், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே நீங்க ஒரு சில கெட்ட பேர் வாங்குற, அவச்சொல் பேர், இது மாதிரி எல்லாமே நிறைய விஷயத்த பாக்குறாப்புல வந்துடும் நிறைய பேருக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை. இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. என்னை பொறுத்தவரை வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போனா கண்டிப்பா நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு நிறைய ஒரு வெற்றியை சூப்பர் அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பா இருக்கும். அதே நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நிறைய பேர் ப்ரெஷர் கண்டிப்பா இருந்திருப்பாங்களே. வேலை உத்தியோகம் கண்டிப்பா இடத்தை மாத்தணும் அமைப்பு இருக்கு. வேலை உத்தியோகத்துல சண்டை வம்பு பிரச்சனையை பாக்குறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாருங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருந்திருக்கும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல மன வருத்தங்கள் இருந்திருக்கும். எல்லாமே ஒரு தடை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஆனா இனிமேல் இந்த தை மாசத்துக்கு அப்புறம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாறுது. கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் கவனமாக தேவை. மற்றபடி பார்த்தா உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள்
நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கண்டிப்பா இந்த நேரத்துல ரிஷபராசியில பிறந்தவங்க அனைவருக்கும் வேலை உத்தியோகம் உண்டு. என்ன இவங்க பெருங்கொண்ட பணத்தை ஏதாச்சும் இழந்துருவாங்க. ஒரு விரயத்தை பண சம்பந்தமாக விரைய செலவு பண்ணணுங்கிற அமைப்பு இருக்கு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் பாவத்துல இருந்தார். இதனால விரைய செலவு பண்ணி இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இனிமே விரைய செலவு இருக்காது. உங்களுக்கு பண விரயமோ, உடல் சார்ந்த பிரச்சனை, மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கால் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தடைகளை இது பண்ணி பார்ப்பீங்க. இனிமே இந்த பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், கூட்டு தொழில பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடைகளை ரிஷபராசிக்காரங்க பார்த்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையை தொடரணுங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வரும். அதாவது ரிஷபராசியில பிறந்தவங்க மட்டும் இனிமே அந்த தடைகள் இருக்காது. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குறார். என்னை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும். மெயினா அந்த பியூட்டி பார்லர், சேஸ்டரிஸ்ட் பிசினஸ் பண்றவங்க, அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங்ல பிசினஸ் பண்றவங்க, வெளிநாடுல பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரிஷபராசிகளும் சூப்பரா இருக்கு இந்த டைமிங். நல்ல ஒரு அழகமா அமைச்சு கூட தொழில் பண்றவங்க தைரியமாக 28ஆம் தேதிக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தை மாசம் 28ஆம் தேதி பாருங்க, தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருவார். ஏன்னா 9ஆம் பாவத்துக்கு போறோம்னா இங்க தொழில் பண்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துடும். உடைய மதிப்பு, மரியாதை, தொழில் இது எல்லாமே பாருங்க தை மாசம் 28ஆம் தேதி உங்களுக்கு எல்லாமே தொழில் சார்ந்த விஷயம் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில தடைபடும். ஆனா தடைப்பட்டாலும் நிறைய திருமணம் சார்ந்த விஷயம் தசாபத்தி நடந்துட்டா இப்ப தசாபத்தியில தெளிவா நிறைய திருமணம் முடிஞ்சிடும். திடீர் திருமணம் சொல்லுவாங்களே, இந்த கால பொண்ணு பார்த்து நல்ல மாப்பிள்ளை பார்த்து கண்டிப்பா திருமணம் முடியறாப்புல வரும். மெயினா காதல் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும். காதல் திருமணம்னா சக்சஸ் ஆகி உங்களுக்கு அனுகூலமா வரது வாய்ப்பு இருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறப்ப காதல் திருமணம் சக்சஸ் ஆகி அனுகூலமா வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்க, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனத்தை மாத்துறது, இடத்த மாத்துறது, இதெல்லாம் பிளான்னா நிறைய பேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மாறி இருப்பீங்க. இப்ப மாத்திர பிளான் இருந்தாலும் கண்டிப்பா மாத்திக்கங்க. இடம் வாங்கலாம், இடத்துல பூமி காசு செலவு பண்ணலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு சுப செலவை நீங்க பண்ணணும். ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிருவீங்க. இடம் சம்பந்தமாவோ, பூமி சம்பந்தமாவோ ஏதாச்சும் ஒரு விரைய செலவு பண்றாப்புல உங்க அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார். தந்தை சொத்து, தாயுடைய சொத்துல கலகம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. 28ஆம் தேதிக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரக்கூடிய நேரத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு. அரசியல் தொடர்பு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாருங்க. அரசியல்வாதிகள்னா எதிர்பார்த்தாத ஒரு பதவி உயர்வோ, நல்ல ஒரு அனுகூலமோ, ஏதாச்சும் எதிர்பார்த்த வெற்றிகளோ கண்டிப்பா அரசியல்வாதிகள் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். இந்த அரசியல் தொடர்புலாம் பாருங்க, நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க, கல்வி என்னை பொறுத்தவரைக்கும் கெடலை. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கு. வெளிநாட்டுல போய் படிக்கணும் சரி, இங்க படிக்கணும் சரி, கல்வி தடை இல்லாம தாமதம் இல்லாம இருக்கும். அதே மாதிரி மாணவ மாணவி ஏதாச்சும் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா மறுபடியும் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸாம் நான் ட்ரை பண்ணணும்னா நிறைய ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். அரசாங்க வேலை கிடைச்சிடும். அதே தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் பதவி உயர்வு, எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைச்சு கொடுக்குறார். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஜாமீன் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள், பழக்க வழக்கம், மனைவி கிட்ட கணவரை கொஞ்சம் ஒரு தடையில கொடுக்கும். ஆனா பெருசா எதுவும் பாதிக்காது. திசாபத்தி நல்லா இருந்துட்டா பெருசா பாதிக்காது. ராசி அதிபதி 8ஆம் பாவத்துல போறதுனால சொல்றேன். 28ஆம் தேதி மட்டும் ஒரு சில தடைகளை, ஒரு மனக்குழப்பத்தை உங்களுக்கு நிறைய கொண்டாந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலான ஒரு பொசிஷன் கண்டிப்பாக நீங்க வந்துடுவீங்க. அதே மாதிரி பாருங்க, லாபம், வருமான, இன்கம் பயங்கரமா இருக்கும். காசு பணம் கொடுத்து அந்த லாபம் சார்ந்த விஷயம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துருவார். மெயினா பெண்கள் சாதிக்கலாம். பெண்களுக்குலாம் என்னை பொறுத்தவரையும் இனிமே தடைகள் இருக்காதுங்க. பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும். பெண்களுக்குலாம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்த்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திங்க. ரிஷபராசிகள்லாம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். அதில் முதல் நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க. கார்த்திகையில பிறந்தா என்ன, இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இருக்குன்னா பூமி, வீடு, இடம், தன்னுடைய குடும்பம், இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். எங்க பார்த்தாலும் நம்ம ஒழுக்கமா இருக்கணும், நம்ம கௌரவமா இருக்கணும், நம்ம அந்தஸ்தா இருக்கணும், ஒரு மதிப்பு மரியாதையோட வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா ஆசைகள் அதிகமா இருக்கும். ஆசைகள், தன்னுடைய குடும்பத்துக்காக எதை வேணா இழக்கக்கூடிய நபராக இருப்பார். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர். கொஞ்சம் சுயநலம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். இதுதான், இப்படிதான் அப்படின்னா ஒரு அங்கீகாரத்தோட பேசக்கூடிய நபராக இருப்பார். பயங்கரமாக ஒரு பிடிவாத பேச்சு இவர்கிட்ட அதிகமா இருக்கும். யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டார். இதுலயுமே ஒரு பிடிவாத குணம் இவர்கிட்ட நிறைய இருக்கும். அதே மாதிரி பாருங்க, இவர் தன்னுடைய குடும்பத்துக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தவங்கதான் மற்றவங்களுக்கு உதவி பண்ற குணம் இவர்கிட்ட இருக்கும். இவருடைய எண்ணங்கள் சரிங்களா, சுயநலம்னு சொல்லுவாங்களா, இந்த எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமாக உண்டு. தன் குடும்பம், தன் வளர்ச்சி, இதை பத்தி தான் ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அது எல்லாமே நம்ம பொது விஷயத்துல ரொம்ப ஈடுபாடு பண்ணுவார். பொதுமக்களுடைய விஷயத்துல நிறைய ஈடுபாடு பண்ணுவார். பொது ஜனதொடர்பு, பொதுமக்களோட விஷயம் எல்லாமே ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய கேரக்டராக இருப்பார். இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபராக இருப்பார். தன்மானம்,
ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் இனிமே பாருங்க, உங்களுடைய நட்சத்திர அதிபதி தை மாசத்துல பாருங்க 9ஆம் இடத்துல போய் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அரசு மூலமாகவோ அரசாங்கம் மூலமாகவோ சுப செலவுகள் கண்டிப்பா வீட்டுல உண்டு. எதிர்பார்த்த ஒரு முயற்சி உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார். அரசாங்க சம்மந்த வேலை, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க, இல்ல வேலை உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்க எல்லாம் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வேலை உத்தியோகம் கண்டிப்பா 100% கார்த்திகை சில பிறகு கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா வேலை கிடைக்கும். நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த வேலையில எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷனோ நல்ல விஷயமோ ஒரு மதிப்பு மரியாதையோ நல்ல அனுகூலமா இருந்துடும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு தொழில் தைரியமா ஆரம்பிக்கலாம். தொழில் பண்றவங்க கார்த்திகை சில பிறந்தவங்க கண்டிப்பா இப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலுக்குள்ள தசாபத்தி நடந்துட்டால் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல லாபத்தை கொடுத்துவார். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. திருமண தடை நீங்கி நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லைனா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, உடல் சார்ந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இனிமேல் மருத்துவ செலவு இனிமேல் இல்லை. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அதாவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நீங்க தைரியமாக இந்த மாசத்தை பயன்படுத்துங்க. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். அடுத்து பாருங்க, பரணி அதாவது கார்த்திகை அப்புறம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க குடும்பத்து மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. பாசத்தை மாதிரி இவங்க மாதிரி யாரும் பாசமா இருக்க முடியும். ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அந்த பாசத்துக்கு இவங்க தான் ஈடு. தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. நிறைய பிடிவாத குணம் இருக்கும். இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. இவங்க ஒரு இலக்கை அடையணும்னா இதெல்லாம் எவ்வளவு எல்லைக்கு தூரம் போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. தன்மானத்தை பார்ப்பாங்க, மதிப்பு மரியாதை பார்ப்பாங்க, தன்னுடைய குடும்பத்து மேல அக்கறை காட்டுவாங்க. சகோதர சகோதரி நிறைய அன்பா இருப்பாங்க. கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். எது பண்ணாலும் ஒரு கற்பனை பெருசா சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். விடாமுயற்சி வெற்றி கொடுக்க சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு. அதே மாதிரி பாருங்க, நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வரக்கூடிய காலம் பாருங்க, இனிமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு உங்களுக்கு கற்பனை எல்லாமே நிஜமா மாறப்போகுது. உங்களுடைய கலை சம்பந்தப்பட்ட விஷயம், கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருப்பாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். கலை ஃபீல்டு, படிப்பு கல்வித்துறை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே லாபம். உத்தியோகத்துல உயர் பதவியோ ப்ரமோஷன் நிறைய பேர் இந்த ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் உள்ளவங்க, நீர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, டாக்டர் எல்லாமே பாருங்க நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். இனிமே உடல் தொந்தரவு இனிமே இல்லை. வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். தொழில் நல்ல லாபத்தை கொடுத்துருவார். இந்த வரக்கூடிய இந்த தை மாசம் ஆரம்பமே உங்களுக்கு அற்புதமா இருக்கு. ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். அது இல்லாம அதாவது வண்டி வாகன பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். டிராவல்ஸ் வச்சு நடத்துறாங்க பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. பயணங்கள் மூலமாக உள்ள பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி உண்டு. அடுத்து மிருகசீரத்துல பிறந்தவங்க, இவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும். இவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி தைரியமா இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். உங்களுடைய நட்சத்திர இது 8ஆம் பாவத்துல இருக்கிறதால கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் உடலை கொஞ்சம் மந்தப்படுத்தும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறு சிறு மருத்துவ செலவுகள் வரும். ஒரு மனக்குழப்பங்கள் நிறைய வரும். ஒரு பணத்தை விரயம் பண்றாப்புல கொடுப்பாரு குடும்ப ரீதியாக. இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அதாவது இந்த 22ஆம் தேதி மட்டும் உங்க அமைப்புக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சில தடைகளை கொடுக்குது. கணவன் மனைவி சம்பந்தமாக, கூட்டு தொழில் சம்பந்தமாக, நண்பர்கள் சம்பந்தமாக, வேலை உத்தியோகம் சம்பந்தமாக இதுல கொஞ்சம் கவனிச்சு படிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஆனா வெளியில வேலை கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் மூலமாக வேலை உத்தியோகம் கிடைக்கும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. உடல் உபாதமே இருக்காது. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இனிமே இருந்திருக்கும், இதுக்கு மேலே இருக்காது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும். அது மாதிரி இந்த போலீஸ் வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில் உள்ளவங்க, காவல் யூனிஃபார்ம் காவல் துறையில் உள்ளவங்க, அது இல்லாம நிறைய பேர் மண் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் மண் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நகை வாங்குறது, இது மாதிரி நிறைய விரைய செலவை நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாசத்துல தை மாசத்துல மட்டும் சுப விரைய செலவா நிறைய பண்ணிட்டா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார். அப்ப நீங்க எல்லாமே போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பாதையாக அமையுது. வரக்கூடிய தை மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.